மிதுன ராசிக்காரங்க விண்வெளி துறையில் விண்வெளி சார்ந்த படிப்பு படிக்கிறவங்க, ஏரோநாட்டிக்கல் படிப்பு படிக்கிறவங்க, இந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் நிஜமாவே ஒரு சூப்பரான காலகட்டம். ஒரு டிசம்பர், நவம்பர் அந்த டயத்தில் பார்க்கும்போது டக்குன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா கல்யாணம் ஆன மிதுன ராசிக்காரங்க இது போல் மறுபடியும் இன்னொரு காலத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு தோராயமாக ஒரு 6-7 வருஷம் ஆயிடுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மைலோன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு 2026 வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழில் 60 வருடங்கள். அந்த 60 வருடங்களில் இந்த பராபவ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு ஒரு 40வது ஆண்டாக வருது. இந்த 40வது ஆண்டு உலக அளவில் கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலையை தொடக்கத்திலும், பின்னாடி போக போக அந்த சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அளவிலும் இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு. முதல் ஒரு 6 மாதம் கொஞ்சம் நெருக்கடியான, இப்போது உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்த போர் சூழல், பழையபடியே ஒரு லாக்டவுன் மாதிரியான, இல்லைன்னா அதுக்கு நிகரான ஒரு சிக்கல், இந்த மாதிரியே தான் தொடங்கி முடியும் போது நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த வருடத்திற்கு ராஜாவாக குரு வர்றார், இந்த வருடத்துக்கு மந்திரியாக செவ்வாய் வருகிறார். வருடம் தொடங்குவதும் செவ்வாய்க்கிழமையிலேயே தொடங்குது. இது போன்ற சூழ்நிலைகள் இதை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு நெருக்கடியாகவும், அதன் பிறகு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான திருப்திகரமான ஒரு ஆண்டாகவும் முடிச்சு வைக்கும் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்கலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் உலகெங்கும் கொஞ்சம் போர் மேகங்களும், சண்டைகளும், மலை சரிவுகளும், இல்லைன்னா திடீர்னு எங்கேயாவது வெடிப்புகளும், இந்த மாதிரியான சூழ்நிலை தான் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உலகத்துக்கு நடக்கிறது. இது எல்லாருக்கும் பொதுவாக போகக்கூடிய அமைப்பில் தான் போகும். அதே சமயம் தனி மனிதர்கள் வாழ்வில் இவையெல்லாம் நல்லது செய்யுமானா, எல்லா தனி மனிதர்களுக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறது, குழந்தை பிறப்பு, அவங்க தொழில் ரீதியாக சில விஷயங்கள் போகிறது, அவங்க விருப்பங்கள், வீடு கட்டுறது, வெளிநாடு போகிறது, இப்படி பல்வேறு விஷயங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன லேகு தான் உலகளவில் ஏற்படும். ஆனால் அது தனி மனிதர்கள் வாழ்வை முழுவதுமாக மாற்றியெல்லாம் விடாது. அவங்கவுங்க வாழ்க்கை சுமூகமாக போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு தமிழ் புத்தாண்டில் என்னென்ன விதமான நன்மைகள் நடக்க போகுதுன்னு பார்க்கும்போது, மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே கூட்டமாக இருக்கிறதுல ஒரு ஆர்வம். ஆனால் கடந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா, இந்த கூட்டமாக இருந்ததுலேயே நிறைய சில சிக்கல்கள், இல்லைன்னா கொஞ்சம் கூடவே இருந்தவங்க அவமானப்படுத்திட்டு போன சில சம்பவங்கள் நடந்திருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒரு சம்பவமும் நடந்திருக்கும். ரொம்ப கலகலப்பாக இருக்கிற நீங்கள் போன வருஷத்தில் கொஞ்சம் சங்கடங்கள் உருவாகியிருந்தாலும் வீட்டில் சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த நல்ல விஷயங்களே நடந்திருந்தாலும் நீங்கள் அதில் ஒட்ட முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். இந்த மாதிரி நன்மையும் தீமையும் இப்படி ஒன்று சேர்ந்தே ஒன்று இருக்கும்போதே ஒரு எம்டி பிளேஸ் உருவாகிற மாதிரியான ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லைங்களா? அது இனிமேல் மாறப்போகுது. நிறைய பயணங்களில் ஆர்வம் உள்ள உங்களுக்கு இந்த பயணங்களெல்லாம் உருவாகி இருக்கும். இப்போ கொஞ்சம் உட்கார்ந்து வேலை செய்யலாமே அப்படின்ற ஒரு யோசனையும் வரும். அதுவும் உங்களுக்கு இப்போ நடக்க போகுது. தாயாருக்கு எங்கேயாவது உடம்பு சரியில்லாமல் போய் ஆப்ரேஷன் பண்ணலான்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தால் அதை செஞ்சுக்கலாமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்குரிய நேரமும் வரப்போகுது. வீடு மாற்றுறதுக்கான டைம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இப்போ நடக்கும். சரி, திருமணம் சார்ந்த விஷயங்களில் பார்க்கும்போது ஓகே, இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஜூன் மாதத்துக்கு மேலே டிசம்பர் மாதத்துக்குள்ளே மிதுன ராசிக்காரங்க இப்போ முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு வர்றாரு. அந்த வரக்கூடியவர் உங்களுக்கு திருமணத்தை உருவாக்கி தருவார். வீடு கட்டுறது, குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நிறைய உருவாக்கி தருவார். திடீர்னு நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருந்துட்டு கொஞ்ச நாள் குடும்பத்தோடு இருக்கலாம் அப்படின்னா ஒரு 6 மாதம் நீங்கள் குடும்பத்தோடு இருப்பதற்கு ரொம்ப அற்புதமான சூழ்நிலையை இப்போ உருவாக போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த ஐவிஎஃப் முயற்சி பண்ணியிருப்பாங்க, சரகோசிக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க, நிறைய செயற்கை கருத்தரிப்புக்கெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த நேரத்தில் நிஜமாகவே ஒரு நல்ல வாய்ப்பு உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நாள் முயற்சி எடுத்தவங்க இப்போ செய்யுங்க. 2ஆம் இடத்து குரு நிஜமாகவே உங்களுக்கு நிறைய நன்மைகளை உருவாக்கி தருவார். குடும்ப விஷயங்களில் நிறைய நன்மைகள் உருவாக்கி தருவார்.
இப்போ ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது. ஆனால் ஒரு டிசம்பர், நவம்பர் அந்த டயத்தில் பார்க்கும்போது டக்குன்னு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ தான் புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா கல்யாணம் ஆன மிதுன ராசிக்காரங்க திருமணம் ஆனவங்களாக இருந்தாங்க அப்படின்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரின்னு 2027க்கு 2026 கடைசி இல்லை 2027 ஆரம்பத்தில் உங்கள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் பேசாதீங்க. 6 மாதத்துக்கு பிறகு குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் வர ஆரம்பிக்கும், தேவையில்லாத சண்டைகள் வர ஆரம்பிக்கும். அதுக்கு ஏற்பாடுகள் இப்பயே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளை தாராளமாக தீர்த்துற முடியும். மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் மேல் படிப்புக்கு போக முயற்சி பண்ணுறாங்கன்னா தாராளமாக போகலாம். குழந்தைகளுக்கு இது நாள் வரைக்கும் கல்வியில் இருந்த மந்த சூழ்நிலைகள் மாறும். அவங்களுடைய மைண்டு ரொம்ப க்ரியேட்டிவாக இப்போ இயங்க போகுது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்க, மேல் படிப்பு படிக்கிறவங்க, வெளிநாடு போகிறவங்க, கல்வி சார்ந்து எதை செய்கிறதுனால இப்போ நீங்கள் செய்யலாம். யூபிஎஸ்சி இல்லைன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இல்லைன்னா கவர்மெண்ட் வேறு செக்டார்லாம் நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் தான் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் முடிச்சிட்டோம், நாங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது இப்போ கண்டிப்பாக நடக்கும், சூப்பராக நடக்கும். அதுக்கு சரியான காலகட்டம் இந்த காலகட்டம். மிதுன ராசிக்காரங்க விண்வெளி துறையில் விண்வெளி சார்ந்த படிப்பு படிக்கிறவங்க, ஏரோநாட்டிக்கல் படிப்பு படிக்கிறவங்க இந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் நிஜமாகவே ஒரு சூப்பரான காலகட்டம். கும்பராசிக்கும் அதே போல் தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் மிதுன ராசிக்கு டபுள் தமாக்கான்னு தான் சொல்லணும். அது தொடர்பான படிப்பு நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அது தொடர்பான வேலை உங்களுக்கு இப்போ உடனே கிடைக்கும். ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்க இல்லைன்னா பெரிய ஏவியேஷன் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறவங்க, பைலட்டுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கவங்க, ஏர்ஃபோர்ஸில் முயற்சி பண்ணுறவங்க, இல்லைன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் முயற்சி பண்ணுறவங்க, இந்த மாதிரி அந்த தொழிலை ஒட்டி இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே இப்போ ரொம்ப அற்புதமாக ஓப்பனிங்ஸ் வரப்போகுது. மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. மிதுன ராசிக்காரங்க டீச்சராக இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக கணக்கு வாத்தியாராக இருக்கிறவங்க, அக்கௌண்ட் சம்மந்தமாக சொல்லி கொடுக்குறவங்க, இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வரலாறு, அறிவியல் இது போல் பேசுகிறவங்க, வரலாறு சம்மந்தமாக பேசுகிற ஆசிரியர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எங்கேயாவது உங்களுடைய பேர் கெட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்காரங்க அக்கௌண்டண்ட் வேலை, கேஷியர் வேலை, அப்புறம் சிஏ படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதோடு சேர்த்து அந்த வேலை நான் படிப்பை முடிச்சிட்டேன், நான் வேலைக்கு போகலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப அற்புதமான வாய்ப்பு. சட்டம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, கம்பெனியில் படிச்சுட்டு இருக்கிறவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போ உடனடியாக வேலை கிடைக்க போகுது. பேங்க் செக்டாரில் சட்டம் சார்ந்த படிப்புக்கு உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் உண்டாகும். மிதுன ராசிக்காரங்க அதை பயன்படுத்திக்கலாம். மிதுன ராசிக்காரங்க எழுத்துத்துறையில் இருக்காங்க அப்படின்னா ரைட்டராக இருக்கிறவங்க, பப்ளிஷராக இருக்கிறவங்க, பத்திரிகை நடத்துகிறவங்க, பிரிண்ட் மீடியாவில் இருக்கிறவங்க, இது போல் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம். இது நாள் வரைக்கும் உங்கள் தொழிலில் இருந்த எல்லா சிக்கல்களும் கொஞ்சமாக விலகிட்டு வரும். அதே சமயத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த சில சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக இல்லைன்னா விட்டு கொடுப்பதன் மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடி இல்லாமல் பார்த்துக்கலாம். மிதுன ராசிக்காரங்க திடீர்னு சில போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகக்கூடியவோ இல்லை பழகக்கூடியவோ வாய்ப்பு கிடைக்கும். பழக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக போவாங்க, பழக்கமே இல்லாதவங்க பழக்கத்துக்கு உள்ளாவாங்க. உங்களுடைய மனக்கட்டுப்பாடு உங்களது மிகப்பெரிய அளவில் காப்பாற்றும். குறிப்பாக நீங்கள் கெட்டு போகக்கூடிய காலம் அப்படின்னு சொன்னால் ஜூன் மாதத்தில் ஆரம்பித்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு அதிக அளவில் கெட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் தெய்வ அனுகூலம் இருக்கிறதுனால நீங்கள் எங்கே போய் சிக்கிட்டாலும் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக ரிவர்ஸ் ஆகி இந்த கெட்ட சகவாசத்துலேருந்து மீண்டு வந்தவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உண்டாகும். மிதுன ராசிக்காரங்க ஏஜென்சி தொழில் எடுத்துருக்கிறவங்க, புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, இது போல் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல காலகட்டம். சின்ன வியாபாரிகளுக்கு நிஜமாகவே ரொம்ப அற்புதமான காலகட்டம். குறிப்பாக தானியம் வாங்கி விற்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இதை ஒட்டின தொழில் மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட், காய்கறி வியாபாரம், பலசரக்கு வியாபாரம், சின்ன மருந்து கடை, நாட்டு மருந்து கடை, இப்படியெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்க இது போல் மறுபடியும் இன்னொரு காலத்தை பார்க்குறதுக்கு உங்களுக்கு தோராயமாக
ஒரு 6-7 வருஷம் ஆயிடுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதனால் நல்ல காலத்தை பயன்படுத்திக்கோங்க. மிதுன ராசிக்காரங்க 2 வீலர் பைக் விற்கிறது, 4 வீலர் விற்கிறது, அப்புறம் சைக்கிள் கடை வச்சுருக்கிறவங்க, இது போல் பொம்மை கடை வச்சுருக்கிறவங்க, அப்புறம் கண்காட்சியிலலாம் வந்து பொருட்காட்சி கண்காட்சியில் அந்த விளையாட்டு சமாச்சாரங்கள் போடுறவங்க, தூரி போடுறவங்க, ரங்கராட்டினம், இந்த மாதிரியான விளையாட்டு விஷயங்கள் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப நல்ல காலகட்டம். நிறைய உங்களுக்கு வியாபாரம் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த நஷ்டத்தை எல்லாம் சரிக்கின்ற அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு கஸ்டமரும் வருவாங்க, உங்களுடைய வியாபாரமும் பெருகும். இருந்தாலும் டிசம்பர் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய ராகு கேது பயிற்சிகள் உங்களுடைய தொழில் ரீதியான சில சிக்கல்களை உண்டாக்கும். உங்களுடைய தெய்வ அனுகூலம் அந்த நேரத்தில் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் தொண்டை சார்ந்த பிரச்சனைகள், தோல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சில நேரங்களில் முடி விழுகிறது, இதனா முடி உதிர்வு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். இதெல்லாம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு வரக்கூடிய ஒரு சிக்கல் தான். 6 மாதத்துக்கு பிறகு இந்த சிக்கல்கள் மாறி நிஜமாகவே உங்களுக்கு ஒரு நல்லதொரு சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிறதுல. இருந்தாலும் நடுவில் நீங்கள் வைத்தியம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மிதுன ராசிக்காரங்களுக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனை, தோல் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு சில நேரங்களில் முதுகு, இந்த பின்னாடி இருக்கக்கூடிய விங்ஸு, இதை ஒட்டியும் ஏதாவது வலி வேதனைகள் ஏற்படலாம். இல்லைனா அந்த இடத்துல பிடிப்பு மாதிரி ஏற்படலாம். வாயு பிடிப்பு ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. கூட்டமாக போகும்போது மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. பேச்சுவார்த்தையிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நாம் இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு பொதுவான இந்த வருஷத்திற்கான பலன்கள் தான். உங்களுடைய ராசிக்கு வேறு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய மயிலும் ஆன்மீகம் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் இன்னும் நிறைய அப்டேட் கொடுக்க போகிறோம். தொழில்கள் மட்டுமில்லை, விவசாயத்தில் இருக்கிறவங்க என்னென்ன பயிர்களை செய்யும்போது நல்லாயிருக்கும், நோய்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும், அதுக்கு தீர்வு என்னவாக இருக்கும், பரிகாரங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் போக போகிறோம். உங்களுக்கு இல்லை அவசரமாக எனக்கு ஒரு ஆலோசனை தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக நம்முடைய கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க, நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுடைய நண்பர்களும் இதே ராசியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க. அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.